ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலையில் என் தம்பிக்கு காலேஜ் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஊருக்கு போகிறோம். நானும் அதுதான் காலையிலே வந்து பஸ் ஏறியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. பேக் டு ரொட்டீன் ஆயாச்சு. அம்மா வந்து காலையில் லஞ்சுக்கு வந்து புளியோதரை அப்புறம் வந்து வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஊருக்கு வந்தாலே நான் இந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாமே ரெடி பண்ணியே கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு மட்டும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4 நாள் நான் இப்போ வீட்டில் இல்லாட்டாலும் காய்கறிலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது போக அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். டின்னருக்கு வந்து பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூசணிக்காய், மல்லிச்செடி, கருவேப்பிலை, அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்து பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். அதை சாம்பாரோட மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருந்தது. டின்னருக்கு வந்து இட்லி தான் இருந்து ரெடி பண்ணிது. ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.